Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. கன்னியாகுமரி மாவட்ட கடலோர பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருவதோடு கடலும் சீற்றத்துடன் காணப்படுவதால் தொடர்ந்து 5வது நாளாக மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ஆனந்த் காரல் மார்க்ஸ் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம் ஆனந்த், விவரங்கள். வணக்கம் அமருத். கன்னியாகுமரி மாவட்ட கடலோர பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருவதோடு கடல் சீற்றத்துடனே காணப்படுகிறது. ஏற்கனவே கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனமழை பெய்யும் எனவும் கடல் பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்வதோடு கடல் சீற்றத்துடன் காணப்படும் எனவும் வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகிய காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் காற்றின் வேகம் அதிகரித்து கடல் அலைகளும் 1.5 மீட்டர் உயரம் வரை எழும்பக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. இதனால் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல மீன்வளத்துறை சார்பில் தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த 4 நாட்களாக மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லாமல் இருந்து வருகின்றனர். நேற்று இரவு முதல் விடிய கடலோர பகுதிகளிலும் காற்றுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்து வருவதோடு கடல் சீற்றமுடன் காணப்படும் நிலையில் குளச்சல் முட்டம் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் 5வது நாளாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாததால் 10,000க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகு மற்றும் 400க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் துறைமுகத்திலேயே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அம்ருத், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்த். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.